உலகையே திரும்பி பார்க்க வைக்கும் திருமலை திருப்பதியின் ஒற்றைக்கல். திருமலை திருப்பதி ஏழுமலையான் சிலையில் மெய் சிலிர்க்க வைக்கும் பல்வேறு ரகசியங்கள் உள்ளன. திருப்பதி கோவில் குறித்தும் ஏராளமான ரகசியங்கள் உள்ளன. அவற்றில் ஒன்றுதான் அவரது திருவுருவ சிலையாகும். திருப்பதியில் ஏழுமலையான் கோவிலில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிலாதோரணம் என்ற அபூர்வ பாறைகள் உள்ளன. உலகிலேயே இந்த பாறைகள் இங்கு மட்டும்தான் உள்ளன. இந்த பாறைகளின் வயது சுமார் 250 கோடி ஆண்டுகளாக இருக்கலாம். ஏழுமலையானின் திருமேனியும் இந்த பாறைகள் ஒரே விதமானவை. எந்த கருங்கல்லில் சிலை செய்தாலும் எங்காவது ஒரு இடத்தில் சிற்பியின் உளி இருக்கும். அதுபோல உலோக சிலையாக இருந்தாலும் உருக்கி வார்த்த இடம் தெரியும். ஏழுமலையான் திருவுருவ சிலையில் அப்படி எதுவும் அடையாளம் தெரியவில்லை. எந்த கருங்கல் சிலையை எடுத்துக்கொண்டாலும் சொரசொரப்பாக இருக்கும். ஆனால் ஏழுமலையானின் திருமேனி மெருகு போடப்பட்டது போல இருக்கும். அவரது விக்கிரகத்தில் காதணிகள், புருவங்கள், நாகாபரணங்கள் எல்லாமே புத்தம் புதுசு போல பளபளப்பாக இருக்கும். ஏழுமலையான் சிலைக்கு தாடையில் இன்றளவும் ரத்தம் கசிந்து வருவதால் அவரது உருவ சிலைக்கு பச்சை கற்பூரம் பூசப்படுகிறது. இது ஒரு ரசாயனம் ஆகும். இதை கருங்கல்லில் தடவினால் கருங்கல்லே வெடித்துவிடும். ஆனால் இந்த சிலாதாரண பாறையில் இதை தடவினாலும் பாறைகள் வெடிப்பதில்லை. ஏழுமலையான் சிலைக்கு ஆண்டுதோறும் பூசுகிறார்கள். ஆனாலும் அபிஷேகம் முடிந்தவுடன் ஏழுமலையானுக்கு வியர்க்கிறது. இதையடுத்து பட்டு பீதாம்பரத்தில் பட்டர்கள் ஒற்றி எடுப்பர். அதுபோல தினமும் அபிஷேகம் செய்வதற்கு முன்னர் நகைகளை கழற்றும் போது ஆபரணங்கள் எல்லாம் சூடாக இருக்கும். ஏழுமலையானுக்கான உடை 21 அடி நீளமும் 6 கிலோ எடையும் கொண்டதாகும். இந்த பட்டு பீதாம்பரத்தை கடையில் வாங்க முடியாது. திருப்பதி தேவஸ்தான அலுவலகத்தில் 12,500 ரூபாய் செலுத்த வேண்டும். வாரத்தில் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் வஸ்திரம் சாத்துவார்கள். பணம் செலுத்தியவர்கள் வஸ்திரம் சாத்துவதற்கு 3 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். ஏழுமலையானுக்கு வெள்ளிக்கிழமைகளில் வில்வ இலை அர்ச்சனை செய்யப்படுகிறது. சிவராத்திரி அன்று க்ஷேத்திர பாலிகா என்ற உற்சவம் நடைபெறுகிறது. அபிஷேகத்தின் போது ஏழுமலையான் தனது 3வது கண்ணை திறக்கிறார் என்கிறார்கள். என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.